தேர்தல் தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தமிழகத்தில் தேர்தல் வரும் மே 16ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. அதனுடைய வாக்குப்பதிவு எண்ணிக்கை மே 19ஆம் தேதி கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் வழங்குவார். ஸ்டீஃபன், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். தமிழகத்திற்கான தேர்தல் தேதிகளை இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு தேர்தல் தேதியானது மே 16ஆக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய இந்த 3 மாநிலங்களும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதி 22ஆகவும், அதேபோன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி 29ஆகவும், வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் ஏப்ரல் 30ஆகவும், திரும்பி பெற வேண்டிய நாள் மே 2ஆகவும் அறிவித்திருக்கிறது. அதேபோன்று வாக்கு பதிவானது மே 16ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையானது மே 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதேபோன்று அசாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அசாம் மாநிலத்திற்கு 2 கட்டமாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏப்ரல் 4 மற்றும் 11 இந்த 2 தேதிகளிலும் அங்கு தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. அதேபோன்று மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரையில் 6 கட்டமாக தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 4 மே 5 வரை இந்த தேர்தல்களானது 6 கட்டமாக நடைபெற இருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை தேர்தல் விதிமுறைகளை தற்போதே அமல்படுத்தி இருக்கிறது. அதேபோன்று தேர்தல் காலங்களில் பட்டுவாடா நடந்து விடாமல் தடுப்பதற்கும் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை இந்த முறை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், அதற்கான விஷயங்களை எல்லாம் முன்னெச்சரிக்கையாக எடுத்திருப்பதாகவும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த முறை மட்டும் 17 கோடி வாக்காளர்கள் இந்த முறை இந்த 5 மாநிலங்களிலும் தேர்தலுக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 5.8 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையமானது இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதேபோன்று 5 குழுக்களாக மத்திய குழுக்கள், மத்திய பாதுகாப்பு படையினர் எப்போதுமே இந்த தேர்தல்கள் நடைபெறும் இடத்தில் இருப்பார்கள் என்றும் இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. பெண்கள் எந்த ஒரு சிரமமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய வகையில் புதிய நடைமுறைகள், அதேபோன்று பெண்களுக்கான பிரத்யேக வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று இந்த முறை நோட்டா என்ற புதிய சின்னமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அனைத்து வேட்பாளர்களுடைய புகைப்படங்களும் இந்த அந்த வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்கு போடக்கூடிய அந்த இயந்திரத்தில் இருக்கும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையமானது இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. தேவேந்திரன். ஸ்டீஃபன், தேர்தல் ஆணையர் குறிப்பிடும் பொழுது வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாமை பொறுத்தளவு சிபிஎஃப் மத்திய போலீஸ் படையினரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த வாக்குச்சாவடிகள் என்று குறிப்பிட்டிருந்தார். தமிழகம், புதுச்சேரி, கேரளாவிற்கும் இது முழுமையான அளவில் இருக்குமா அல்லது எந்த அளவிற்கு மத்திய பாதுகாப்பு படையினர் வருகை தர உள்ளனர்? நிச்சயமாக மத்திய பாதுகாப்பு படையினரை பொறுத்தவரையில் 65,000 முதல் 75,000 வரையிலான இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த மாநிலங்களில் 5 மாநிலங்களிலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட மாநிலங்களை பொறுத்தவரையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது எப்போதுமே. ஆகவேதான் இந்த வெஸ்ட் பெங்கால் மற்றும் அசாம் இந்த 2 மாநிலங்களிலும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 6 கட்டமாக வெஸ்ட் பெங்காலிலும், அதேபோன்று அசாம் மாநிலத்தில் 2 கட்டமாக இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு சிக்கலானது இல்லை. ஆகவே முதல் கட்டமாக ஒரே கட்டமாக இந்த 3 மாநிலங்களிலும் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. தேவேந்திரன். ஸ்டீஃபன், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் இந்த தேர்தல் வாக்கு மையங்கள் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையமானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் எந்த ஒரு சிரமமும் இன்றி வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய வகையில் பிரத்யேக திட்டங்கள், அதேபோன்று நடைமுறை செயல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பெண்களும் அதிக அளவில் இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு சிறப்பு திட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடிகளில்
பெண்கள் செல்லக்கூடிய வாக்குச்சாவடிகளில் பெண்களே அங்கு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது போன்ற ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று வாக்குச்சாவடிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் சாய்வு தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று நம்பக்கூடிய வகையில் அவர்களுக்கு அந்த தொடுதிரையில் அவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேவேந்திரன்.